ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மேலே கடும் கோவத்தில் உங்களை வெறுத்து நீங்கள் வேணவே வேணான்னு சொல்லிட்டு உங்களை விட்டு விலகி போன நபரை தானாகவே உங்கள் பின்னாடி சுத்த வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி, உங்களை பற்றின ஞாபகமே இல்லாமல் அவங்க உங்களை விட்டு எவ்வளோ தூரம் விலகி போயிருந்தாலுமே சரி, நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ அடுத்த கணமே உங்களுக்கு அவங்களுடைய நினைவுகள் அதிகமாகும். உங்ககிட்ட பேசணும்னு அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அவங்க உங்களை தேடி வருவாங்க. நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் எவ்வளோ தான் உங்கள் மேலே கோவத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள திரும்ப அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் முழுமையாக நம்பணும் யூனிவர்ஸை. உங்களுடைய ஆள் மனதில் நீங்கள் அதை பதிய வச்சாலே போதும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு அந்த பர்சனை லவ் பண்ணுறீங்க, இப்போவும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க உங்கள் கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையில் தான் நீங்கள் எப்போவுமே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட் வந்தாலுமே நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி பாசிட்டிவாக மாறிடுவீங்க. உங்களுடைய ஆள் மனதில் இல்லை 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 அப்படின்னு நீங்கள் பதிய வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ரியாலிட்டி லைஃப்லையும் அந்த நபர் உங்களுக்கு இல்லை, இந்த மாதிரி தான் ஆகும். அவங்களும் உங்களை விட்டு விலகி போய்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போவுமே அதே காதல் இப்போவும் உங்ககிட்ட இருக்குது, அந்த நபர்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆள் மனதை நம்ப வைக்கணும். டெய்லி அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த நபர் உங்ககிட்ட எப்படியெல்லாம் இருந்தாங்க, எவ்வளோ அன்பை செலுத்தினாங்களோ அதுக்கு எல்லாமே டெய்லி நீங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிராட்டிடியூடை உங்களை ரொம்ப ரொம்ப மாற்றிடும். அந்த பர்சன் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிற ஒரு முழு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும்னா, நீங்கள் திங்கக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடை வியாழக்கிழமையில் நீங்கள் செய்யலாம். இன்னும் இந்த மெத்தடை அமாவாசை நாளில் கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும்னா 9 நாட்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த 9 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப இடையில எந்த வித கேப் எதுவுமே விடக்கூடாது. ஒரு நாள் மெத்தடை பண்ணிவிட்டு 2வது நாள் மெத்தடை பண்ணாமல் சோம்பேறித்தனம் பண்ணுறது, அதுக்கப்புறமா மெத்தடை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறது, இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு உங்களுடைய எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக அது பிரேக் ஆகும். திரும்பவும் ஒரு நெகட்டிவ்குள்ளாடி நீங்கள் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நெகட்டிவ் தான் அங்கே ஜெயிக்கும். அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் இங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் என்ன ஆகும்னா, அந்த பர்சனுக்கு உங்களுடைய எனர்ஜி போய் சேரும். அப்போ நீங்கள் தொடர்ந்து பாசிட்டிவாக கண்டினியூவாக நீங்கள் 9 நாட்களும் செஞ்சு முடிக்கணும். பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டும் இந்த மெத்தடை செய்யலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை செய்கிறப்போ கண்டிப்பாக கேப் இருக்கணும். 2 or 3 ஹவர்ஸ் கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மெத்தடை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும்னா, நைட்டு நீங்கள் எப்போ தூங்க போவீங்களோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இந்த மெத்தடை செய்கிறதுக்கான கரெக்டான இடம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே தூங்குவீங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் இந்த மெத்தடை செய்யலாம். இல்லை மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு கூட நீங்கள் சேர்ந்து தூங்குறதா இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடி இல்லை தண்ணீர் ரூமு இல்லை உங்கள் பூஜை ரூம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக பார்த்துக்கோங்க. மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதே மாதிரி மற்றவங்க முன்னாடி இருந்துட்டு நீங்கள் மெத்தடு செய்யவே கூடாது. ஏன் நீங்கள் மற்றவங்க முன்னாடி இருந்துட்டு மெத்தடு செய்யக்கூடாதுன்னா, அவங்களுடைய எனர்ஜி உங்களை தாக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பீங்க. மெத்தடு செய்ய செய்ய அந்த நபர் நம்மளை பார்க்குறாங்களா, ஒவ்வொரு டைமும் அவங்க கிட்ட தான் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் போகுமே தவிர உங்களுக்கு மெத்தட்ஸில் இருக்காது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் இறங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் யூனிவர்ஸை முழுசாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவராக தான் இருப்பாங்க. நீங்கள் கேட்குறத கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஈர்த்து கொடுப்பாங்க. நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே விருப்பம் வெறுப்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. சிலருக்கு இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அவங்களுடைய ஆள் மனதும்
அவங்க சொல்கிறத தான் கேட்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அங்கே போய் சேர்றதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் கண்டினியூவாக பாசிட்டிவாக இருந்து செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக அந்த பர்சனுக்கு உங்களுடைய நினைவை வந்து அதிகப்படுத்த முடியும். இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பே லீஃப் தேவைப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த பிரியாணி இலை வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி எதுவுமே இருக்கக்கூடாது, கிழிஞ்சு இருக்கக்கூடாது, முழு இலையாக இருக்கணும். பிரியாணி இலையில் வந்து 2 டைப் இருக்குது. அதில் நீங்கள் எந்த இலை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல காஞ்ச இலையாக தான் இருக்கணும். இந்த இலை உங்கள் கையில் கிடைச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊதுபத்தி புகையில் வந்து காமிச்சு எடுத்தாலே போதும். அந்த இலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே ரிமூவ் ஆகும். நெகட்டிவ்னா இப்போ யாருடைய கைகளை தாண்டியாச்சும் உங்கள் கைக்கு கிடச்சிருக்கும். அப்போ அவங்களுடைய எனர்ஜி வந்து அந்த இலையில் இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறது. நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். இந்த மெத்தடு செய்கிறப்போ உங்களுடைய மைண்டு வந்து ஸ்டேபிளாக இல்லைன்னா நீங்கள் முதல்ல ஒரு 10 இல்லைன்னா 15 வாட்டி உங்கள் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வாய் வழியாக வெளியே விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ ரொம்ப ரிலாக்ஸாக ஆவீங்க. அதுக்கப்புறம் இந்த மெத்தடை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடு செய்கிறப்போ உங்களுக்கு ஒரு கேண்டில் தேவைப்படும். கேண்டில் வந்து எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம். கேண்டில் லைட்டில் தான் இந்த மெத்தடை செய்யணும். ரூமில் வேறு எந்த லைட்டுமே நீங்கள் போடக்கூடாது. வெளிச்சம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ செய்கிறதுக்கு முன்னாடி அந்த நபருடைய ஃபோட்டோவை பாருங்கள். அவங்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட பேசுகிறப்போ ரொம்ப மோட்டிவேஷனாக பேசக்கூடிய ஆளாக இருந்திருப்பாங்க. உங்களை ரொம்ப ரசிச்சிருப்பாங்க. உங்களை ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அந்த பர்சன்கிட்ட இருந்திருக்கும். அவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த சந்தோஷத்தை. அது நினச்சி நீங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிங்க. இனியும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்களுடைய புருவ மத்திய நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ரெட் கலர் பென் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் பென்னை தவிர்த்து வேறு எந்த பென்னுமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பிரேக்கப் லவ்வில் இருக்கீங்கன்னா நீங்களும் பயன்படுத்தலாம். எக்ஸை திரும்ப உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்காக பண்ணலாம், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்காக பண்ணலாம். இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. பிரியாணி இலையில நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி பிரியாணி இலைக்கு வந்து நன்றியை தெரிவிங்க. அந்த இலை உங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றியை நீங்கள் தெரிவிக்கணும். அதுக்கப்புறமா இந்த வார்த்தையை நீங்கள் எழுதணும். இன்று உன் ஆழ் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து விட்டேன். என் மீது நீ காட்டும் அன்பிற்கும் என்னோடு இருப்பதற்கும் நன்றி. இந்த வார்த்தை தான் நீங்கள் எழுதணும். திரும்பவும் சொல்கிறேன். இன்று உன் ஆழ்மனதில் நீங்காத இடத்தை பிடித்து விட்டேன். என் மீது நீ காட்டும் அன்பிற்கும் என்னோடு இருப்பதற்கும் நன்றி. இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் 2 கையிலையுமே அந்த பே லீஃபை வச்சுட்டு அந்த பர்சனை நினச்சிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய ஆழ் மனதில் நீங்கள் சொன்ன வார்த்தை போய் பதிஞ்சிருந்துச்சு அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணிவிட்டு சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க அந்த பே லீஃபை. நீங்கள் எழுதின அந்த வார்த்தைகளுடைய மேலே நீங்கள் தூங்குறப்போ உங்கள் தலகாணிக்கு அடியில் வச்சு நீங்கள் தூங்குங்க. இல்லை உங்களுடைய பில்லோ கவருக்குள்ளாடி வச்சு நீங்கள் தூங்குனாலும் ஓகே தான். இந்த இலையை வந்து நீங்கள் அடுத்து எப்போ எரிக்கணும் அப்படின்னா விடியற் காலையில் வந்து நீங்கள் 3 மணிலேருந்து 5 மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி நீங்கள் இந்த இலையை வந்து எரிச்சிருங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கேண்டில்லையே நீங்கள் எரிச்சிடுங்க. ஃபுல்லாக வந்து எரிக்கணும். அந்த பே லீஃபு சாம்பல் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே விட்டுருங்க. நீங்கள் தூங்குகிற ரூமில் தான் நீங்கள் இந்த பே லீஃபை வந்து எரிக்கணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். ஃபர்ஸ்ட் டே எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் டேவும் இன்னொரு பே லீஃப் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் புதிய பே லீஃப் வச்சு தான் நீங்கள் செய்யணும். டெய்லியுமே இதே மாதிரி நீங்கள் எரிக்கணும். நீங்கள் இந்த மெத்தடு செய்ய ஸ்டார்ட் பண்ணதுமே என்னாகும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு உங்களுடைய நினைவு வந்து அதிகமாகும். அவங்க உங்கள் கூட இருந்த நல்ல எண்ணங்களை வந்து நினச்சி பார்க்க ஆரம்பிப்பாங்க. சடனாக அவங்களுடைய ஆழ் மனதில் உங்களுக்கான ஒரு தூண்டுதல்களை வந்து அவங்கக்கிட்ட ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களுக்கே உங்ககிட்ட பேசணும்னு தோணும். அவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தின எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு பொறுமையாக பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கும் இது ரிசல்ட்டு கொடுக்கும். தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள்.
ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.